ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அதை பாடி முடிச்சுட்டு அந்த 8 சரணத்தையும் பாடி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு ஐயப்பன் மேல ஒரு 50-60 கிலோ விபூதியை போடுவாங்க. ஐயப்பனோட சின்முதிரையில ஒரு துளசி மாலையை போடுவாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல ஒரு தண்டை வைப்பாங்க. இதை நான் பார்த்துருக்கேன் நட மூடும்போது. அடுத்த மாசம் நட திறக்கும் போது போறேன், அந்த தவத்தோட சூட்ல அந்த விளக்கு எரியுது. அப்படி உலக மக்கள் பார்வைக்கு ஐயப்பன் வந்த உடனே அந்த விளக்கு அடிச்சிடும். ஐயப்பன் ஃபிரேஷிஸ் பெனான்ஸ் தவத்தை முடிச்சாச்சு. அப்போ இந்த விபூதி எடுப்பாங்க. அப்ப நான் பாக்குறேன் சின்முதிரை எப்படி இருக்கு, துளசி மாலை இருக்கு, எதிர்க்க தண்டத்தை வச்சு போன மாசம் மூடினாங்க. இப்போ இந்த தண்டை இந்த பக்கம் வந்துடும். ஏன்னா போன மாசம் இந்த பக்கம் இருந்த தண்டை எப்படி இந்த பக்கம் வந்திருக்கும்? சரி தந்திரிட்டு கேட்போம், நீ பாலகன் தானே, ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அது பதில் சொல்லுனாரு. பள்ளிக்கட்டு சபரிமலை இது மாதிரி பாட முடியுமான்னு கேட்டாரு. அது எப்படி சாமி, 3 மணி நேரம் கச்சேரியில 2 நிமிஷம் பாட்டுல ஒன்னால உட்கார முடியல, ஐயப்பன் 1 மாசம் தவத்துல உட்காந்துருக்கான், அப்ப இடம் மாத்திக்க மாட்டானான்னு கேட்டார். அப்போ ஐயப்பன் நீ சொல்ற கோரிக்கையை கேட்கிறார், அதனாலதான் உடனே இம்மிடியேட்டா உனக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா ஐயப்பன் அங்க உயிரோட இருக்காருன்னு அர்த்தம்.